பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் செருப்புகள் ஜாக்கிரதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனிவே இப்போ செருப்புகள் ஜாக்கிரதை இது ஒரு புது முயற்சி. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்ல மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்குது. இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படத்தை ஒரு சீரீஸ் ஃபார்மேட்ல கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடா இருக்கலாம், இல்ல ஒரு 7 எபிசோடா இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரிஸ்ல இருந்து அந்த பயணம் ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ 99 அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்டட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லயும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸா இப்போ வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5 இருந்து வரப்போகுது. அதுல இதுவும் ஒரு ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்ல ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சிகள் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு விஷனா இருக்கு. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட். ஒரு ரொம்ப ஆக்சுவலா லைனா பாத்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான். அதை எப்படி காம்ப்ளெக்ஸா பண்ணி நம்ம அதுல இருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் கரெக்டா லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டா லேண்ட் ஆகும். ஆனா அது மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அதை ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு என்டர்டெயின்மெண்டா கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோடு Z5 பிளான் பண்ணி அதுக்கு மிஸ்டர் அரவிந்தன் எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பிச்ச பயணம் தான் ராஜேஷ் சுசேராஜ். அவர் 5ஆம் வேதம்ல இருந்தே இந்த பயணத்துல எங்களோட இருந்தாரு. ஸோ ராஜேஷ் சுசேராஜுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்துல தைரியமா எடுத்து தயாரிச்சு இன்னைக்கு இதை இவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்தின எங்க சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிக்கணும் நீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்ன எங்க சிங்கமுடி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 5ஆம் வேதத்துல பாத்தீங்கன்னா மித்ரனா பல ரூபத்துல எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜ்குமார் ஒரு நடிப்பு பேய்ங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்ல என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜகோபால் சொல்லுவேன். ஏன்னா ஹி கேன் ஹோல்ட் சீன்ஸ், அப்படியே டைவர்ஷனே இல்லாம அவர் மேல அட்டென்ஷன் கொண்டு வந்துருவாரு. அமேசிங். நீங்க பெரிய லெவல்ல ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசை. ஸோ விவேக் ராஜகோபால் தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பத்தி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேற, ஆனா தமிழை சும்மா அப்படி பிரமாதமா கரைச்சு குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்கா இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களோட லாங்குவேஜ் வேற, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி, அப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்ட் அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனா இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதுல இருக்கிற சேலஞ்சே பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட், லொகேஷன்ஸ் கம்மி. ஆனா அந்த லொகேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதுல நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா, ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பிளஸ் ஜேர்னலிஸ்ட் பிளஸ் ஆக்டர், சீரியல் சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ள கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தரா நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல நடிச்ச அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமா கவுன்சிலர்
அது ஏகாம்பரமா நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை நான் கிண்டலாவே சொல்லல. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாம போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளவு கோஆப்ரேட் பண்ணாருன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலா யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர், இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேற ஜானர்ஸ்ல Z5ல இருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்றேன், எங்களோட பேக் எல்லாமே 99 rupees மாறி இருக்கு. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ Z5ல நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து Z5ல மட்டும் தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச்.